ஐம்புலன்களைக் கொண்டும் ஆரோக்கியத்தை மானசாவிற்கு நீ வழங்கியுள்ளாய். இதற்கு பிறகு தீர்மானிப்பது அவள் கடமை. அவள் மேற்கொள்ளும் மார்க்கத்தில் அவளே தனித்து பயணிக்க வேண்டும். நாம் அவளுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இதற்கு பிறகும் அவளுடைய வாழ்க்கையிலும் அவளின் முடிவிலும் துணையாக இருந்தால் இதற்கான பிரதிபலனை இவ்வுலகே காண நேரிடும் கௌரி. மான்சாவினுடைய யாத்திரையில் நன்மை தீமைகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அவளுடையதாகும் கௌரி. தனித்தே அவள் தீர்மானிக்க வேண்டும். தாங்கள் கூறியது சரிதான். நான் இங்கு வருவதற்கு முன்பே இதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன். தாங்கள் அப்படி கூறுவதற்கான காரணம் என்ன? எனக்கு தெரிந்த 2 அரக்கர்கள் உள்ளனர். அவர்களிடம் சக்தியும் வரமும் உள்ளது. அவர்கள் இப்பொழுது கைலாயம் சென்றிருப்பார்கள். அவர்கள் இருவரையும் ஆயுதத்தால் அழிக்க இயலாது. அவர்களுக்கு கிடைத்த வரத்தால் யாரும் அவர்களை எதிர்த்து போரிட இயலாது. எந்த எதிரியாலும் ஆயுதத்தை கொண்டு அவர்கள் இருவரையும் அழிக்க இயலாது. அப்படியென்றால் ஆச்சாரியரே, அப்படியென்றால் அந்த மகா காளியாலும் அந்த மானசாவை அவரிடமிருந்து காக்க இயலாது அல்லவா? ஆம். கைலாயத்தை விட்டு நாம் எப்பொழுதே சென்றாக வேண்டும். ஆனால் எதற்கு? ஏனென்றால் நம்முடைய உலகம் நாகலோகம். நாம் நாகங்கள், தேவர்கள் அல்ல. நாகங்களை எப்பொழுதும் தேவர்களுடன் இணைக்க முடியாது. மகாதேவருடைய கழுத்தில் இருப்பதினால் தான் எனக்கு கைலாயத்தில் இருக்கும் வரம் கிடைத்துள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் போன்ற நாகங்கள் தேவர்களுடன் சரிசமமாக இருக்க முடியாது. இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். நான் தாயிடம் கூறிவிட்டு வருகிறேன். என்னவாயிற்று வாசுகி? தாயே, இப்பொழுது நானும் என் சகோதரியும் நாகலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவளும் கைலாயத்தில் இருந்து செல்ல தயாராக இருக்கின்றாள். இது மிகவும் சரியான முடிவு வாசுகி. எனக்கு நானே இதை புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதன் பிறகு மானசாவிடமிருந்து நானும் விலகி இருக்க வேண்டும். அவளது வாழ்வின் முடிவை அவளிடமே கொடுக்க வேண்டும். என்ன செய்வது? நான் ஒரு தாய் ஆயிற்றே. ஆனால் இப்பொழுது மானசா நாக உலகத்திற்கு போக தயாராக இருந்தால் இவளின் முடிவில் நான் நிச்சயமாக தலையிட மாட்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ எங்கிருந்தாலும் சரி, உனக்கு எப்பொழுதெல்லாம் என்னுடைய தேவை ஏற்படுகிறதோ நான் உன்னை பாதுகாக்க அங்கு வந்து விடுவேன் மகளே. அனுமதி அளியுங்கள் தாயே. இப்பொழுது நீ இவ்வளவு தீவிரமாக என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் கணேசா? நாம் இருவரும் இப்பொழுது விளையாடலாம். இல்லை தமையா, இப்பொழுது வேண்டாம். ஏன்? இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசாக 100 லட்டுக்கள் கொடுக்கப்படும்.